தளபதியுடைய ஜனநாயகன் படம் ஜூலை மாதம் ரிலீஸ் ஆகிறது அப்படின்ற மாதிரி லேட்டஸ்ட்டு நியூஸும் வந்திருக்கு. இந்த படம் மறுபடியும் தள்ளி போகுது அப்படின்ற மாதிரியெல்லாம் சோஷியல் மீடியாஸில் நியூஸ் வந்துட்டுருக்கு. இந்த படம் எப்போ வந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் மிகப்பெரிய சம்பவம் பண்ணும் அப்படின்றதுல எந்த மாற்றமே இல்லை. பெட்டியிலிருந்து ராம் சரண் பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு கிளிம்ஸாக வெளியிட்டிருந்தாங்க. அந்த கிளிம்ஸுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த கிளிம்ஸு ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க. கரா படத்தை தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸை ரெஜைன் மூவிஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சமீபத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. விஜய் சேதுபதியுடைய காட்டான் எல்லாம் 10 எபிசோட்ஸு ஸ்ட்ரீமிங் ஆகிருக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரில். இந்த வெப் சீரிஸை மணிகண்டன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. கராலேருந்து நிறைய கேரக்டர்ஸ் வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தனுஷ் நடந்து வரது கர்ணன் படம் ஞாபகப்படுத்துச்சு. இந்த கரா படம் ஏப்ரல் 30 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். மடோன் அஸ்வின் டைரக்ஷனில் நெக்ஸ்ட் படத்தில் கார்த்தி நடிக்க போகிறாரு. கார்த்தி இம்ப்ரெஸ் ஆகியிருக்காரு மடோன் அஸ்வின் ஸ்டோரி சொன்னதில். யகரம் ஸ்டுடியோஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. கைதி 2 நெக்ஸ்ட் இயரில் ஸ்டார்ட் ஆகுது. பிரதீப் ரங்கநாதனுடைய LIK படம் புதிய ரிலீஸ் டேட்டை அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகிறது அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.